வங்கி கணக்குகள் நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த பேங்க்கில் வந்து சமயங்களில் என்பிஏ ஆகுது அப்படின்னு நம்ம ஒரு விஷயங்கள் சொல்கிறோம். எதுக்காக வந்து நான் பெர்ஃபார்மன்ஸ் ஆகுது? நீங்கள் ஏன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் போகிறீங்க? அப்போ நீங்கள் வாங்கின பணத்தை நீங்கள் எப்படி நீங்கள் தொழிலில் நீங்கள் ஈடுபடுத்துகிறீங்க? அந்த தொழில் எதனால் உங்களுக்கு ஃபண்டு டைவெர்ட் ஆகுது? எல்லாருமே வந்து வாங்கின சரியான ஒரு கேபிட்டல்ஸ் வச்சுட்டு 25% 75% ரேஷியோவில் 25-75 ரேஷியோவில் நீங்கள் பண்ணிங்கன்னா எந்த இடத்துலையும் தொழில்கள் வந்து லாஸ் ஆகிறதுக்கோ பேங்க்ரப்ட் ஆகிறதுக்கோ வாய்ப்பே கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம செய்யக்கூடிய தொழிலுக்கு ஆரம்ப கேபிட்டலே இன்னொருத்தருந்து வெளியே கடன் வாங்குகிறோம். அதை காமிச்சு நம்ம அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டு பேக்கப் பண்ணிவிட்டு பேங்க்கில் போய் ஓன் ஃபண்டுன்னு சொல்லி தவறான தகவலை கொடுத்து நம்ம கடன் வாங்குகிறோம். அப்படி கடன் வாங்கும்போது நம்ம வெளியில் வாங்கின பணத்துக்கும் நம்ம வட்டியை கட்டுறோம், பேங்குக்கும் இன்ட்ரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. 2 பக்கத்தில் நம்ம இன்ட்ரெஸ்ட் பேர் பண்ணும்போது நம்மளால் செய்ய முடியல. நம்ம வந்து ஒரு கேபிட்டல் நம்ம கையில் இல்லை, நம்ம மாமா கொடுக்குறாங்க அத்தை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவசரமாக வாங்கி போட்டுறது, அதுக்கப்புறம் பேங்க்கில் இது லோனை வாங்கி இந்த பணத்தை எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்றது, இல்லை உடனே ஒரு 3 லட்சம் 4 லட்சத்துக்கு 2 வீலர் வாங்கிடுறது, இல்லை கார் வாங்குறது, இப்படிங்கிற மாதிரி நம்ம லோனுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபண்டை வந்து டைவெர்ட் பண்ணுறோம். ஃபண்டை டைவெர்ட் பண்ணும்போது என்னான்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் உங்கள் தொழில் வந்து சிக்கல்கள் வந்துடும். எந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு தொழில் நிறுவனம் வந்துருச்சுன்னா குறைந்தபட்சம் நீங்கள் அதில் லாபத்தை எடுக்கிறதுக்கு 3 ஆண்டுகள் உங்களுக்கு இடைவெளி வேணும். அட்லீஸ்ட் ஒரு சாதாரண என்ன தொழில் பண்ணிங்கனாலும் உங்கள் கேபிட்டல் வந்து க்ரோத் ஆகி 100% நிற்கணும் அப்படின்னா நீங்கள் 1000 டேஸ் வெயிட் பண்ணி ஆகணும். நீங்கள் 1000 நாள் கழித்து தான் ஒரு தென்னை மரம் வைக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. அதில் வந்து எப்போ நீங்கள் உங்களுக்கு வருதோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் கேபிட்டலை யூட்டிலைஸ் பண்ணணும். அது விட்டு போட்டு நீங்கள் எப்போ எடுத்தாலும் நம்ம பார்த்த லெவலில் யாராக இருந்தாலும் ஒரு லோன் வாங்குகிறாங்க, லோன் வாங்கி ஃபண்ட் டைவெர்ட் பண்ணுறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க, அக்கௌண்ட் என்பி ஆகுது. அக்கௌண்ட் என்பி ஆனோன்னு பேங்க்காரங்க வந்து விரட்ட ஆரம்பிக்கிறாங்க. பேங்க்காரங்க விரட்டினோன்னா பேங்கை திட்டுறோம், பேங்க்கில் லோன் வாங்கி கொடுத்ததோட திட்டுறோம், எல்லாரையும் திட்டிகிட்டு இருக்கிறோம். அது எப்படி முறையாகும்? நம்ம வந்து செயல்பாடுங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம கேபிட்டலை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். நமக்கு தொழில் வேணும். இன்றைக்கி சிவில் வந்துருச்சு, நாளைக்கு ஒரு என்பி ஆகிடுச்சுன்னா எந்த இடத்துக்கு நீங்கள் லோனுக்கு போக முடியாது. சிவில்னு ஒரு விஷயம் இருக்கிறது அப்படிங்கலாம் மறந்துட்டு நீங்கள் ஆடம்பரம் செலவு பண்ணுறதோ, வர்ற ஃபண்டுகளை வேறு இடத்துல தேவையில்லாம் முதலீடு பண்ணுறதோ இதெல்லாம் கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பேங்க்கில் லோன் வாங்குறாங்க, ஷேர் மார்க்கெட்டில் போடுறாங்க. நீங்கள் தொழிலை காமிச்சு லோன் வாங்குறீங்க, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஷேர் மார்க்கெட் அடி வாங்கிச்சுன்னா பேங்க் கரெக்ட் ஆகிடுது. அப்போ ஒரு பேங்குக்கு வந்து சாதாரணமாக ஒரு மேனேஜர் முதலாளி கிடையாது, கவர்மெண்ட் ஆர்பிஐ முதலாளி கிடையாது. ஆக்சுவலி முதலாளி சாதாரண எளிய மக்கள் தான். அவங்க 500 100ன்னு சேர்த்து வைக்கிற பணத்தை தான் நமக்கு பேங்க் வந்து கடனாக கொடுக்குறாங்க. அந்த கடனை நமக்கு முறைப்படி திருப்பி கொடுக்கணும். அதில் நமக்கு பங்கு இருக்குது அப்படிங்கிற ஒவ்வொருத்தரும் மானசீகம் நினச்சிங்கன்னா எப்படி உங்களுக்கு என்பிஆக கொடுக்குறீங்க? என்பிஆ அக்கௌண்ட் அசால்ட்டாக பண்ணுறீங்க, கிரெடிட் கார்டு வாங்குறீங்க, அதில் வந்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிடுறோம். நமக்கு சிவில் ரேட் இறங்கிடுது. இந்த மாதிரி விஷயங்களை கணக்கில் வச்சுட்டு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், நம்ம முதல்ல என்ன தொழில் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு கன்சல்டன்ட்டில் ஆய்வு பண்ணுங்கள். யாருமே இப்போ கன்சல்டன்ட் போய் ஆய்வு பண்ணுறதில்ல. ஆடிட்டர்கிட்ட போங்க, அவருக்கு 5000 ஃபீஸ் கொடுங்க, நான் இந்த மாதிரி பண்ண போகிறேன், இந்த தொழில் பண்ண போகிறேன், இந்த இடத்துல பண்ண போகிறேன், அது லாபகரமாக இருக்குமான்னு பாருங்கள். ஒரு ஜோசியர்கிட்ட போய் பாருங்கள், தப்பு ஒன்றும் கிடையாது. நீங்கள் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ஜோதிடரை போய் பாருங்கள், ஐயா நான் தொழில் பண்ண போகிறேன், எனக்கு நல்ல நாள் இருக்கான்னு கேட்டுக்கோங்க. இப்படி பல வாஸ்து சாஸ்திரத்தை பார்த்துருங்க. நாளைக்கு முட்டிட்டு குனிய உங்களுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு மனசில் அபிப்பிராயப்படுதோ அவ்வளோத்தையும் நீங்கள் தீர செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் தொழிலுக்கு 25% ஓன் முதலீடு இல்லாமல் தயவுசெய்து யாரும் தொழிலுக்கு வரவே வராதிங்க. ₹1,00,000 நீங்கள் தொழில் சுயதொழில் ஆரம்பிச்சிங்கன்னா 25,000 உங்கள் ஃபண்டு கண்டிப்பாக இருந்தே தீரணும். அந்த 25% ரேஷியோ நீங்கள் அது உங்கள் ஓன் உழைப்பாக தான் இருக்கணும், உங்கள் சம்சாரத்தோடு தான் இருக்கணும். நகையை வாங்கி அடை வச்செல்லாம் இருக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் சிறு சேமிப்பிலிருந்து கொண்டு வந்து அதுக்கப்புறம் உங்களோட தொழிலை நீங்கள் கொண்டு போகணும். அப்படி கொண்டு போகும்போது தான் நீங்கள் வெற்றிங்கிற இலக்கை நோக்கி நீங்கள் போக முடியும். அதெல்லாம் விட்டுட்டு நம்ம மாட்டில் வந்தோம், அவசரத்தில் கால் வச்சோன்னு சொல்லி சொன்னால் தொழில் வந்து டெவலப் ஆகாது. நம்ம ஒவ்வொருத்தரே சார்ந்து குறை சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். ஆடிட்டரை குறை சொல்லலாம், ஆடிட்டர் தப்பு வழிகாட்டிட்டார் சொல்லலாம், கன்சல்டன்ட் சொல்லலாம், ஜோசியாரை சொல்லலாம், பேங்க்காரரை சொல்லலாம், பேங்க் மேனேஜர் சரியான நேரத்தில் கொடுக்கலான்னு சொல்லலாம், மெஷின் டெலிவரி ஆகலை அதனால நான் என்பி ஆகிடுச்சின்னு சொல்லலாம். நீங்கள் என்னெல்லாம் பேசிக்கலாம். பட் தவறுகள் எல்லாம் நம்மகிட்ட தான் இருக்கும். நம்ம இல்லாமல் எந்த தவறுமே நடக்காது. வங்கியை பொறுத்தளவு பொதுமக்களோட ஃபண்டை கரெக்டாக அவங்க பாதுகாக்க வேண்டிய அவங்களோட கடமை. அதுக்கு அவங்க கரெக்டான முறையில் பண்ணுறாங்க. அதனால் அதையெல்லாம் புரிஞ்சுட்டு எந்த ஒரு சிச்சுவேஷனும் அக்கௌண்ட் வந்து என்பி ஆகாமல் பார்த்துக்கோங்க. இது நமக்கு எப்போவுமே உறுதுணையாக இருக்கும்.